அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, அருமையான இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த காலை இந்த வாலிபர் கூடிய தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை இந்த இடம் முழுவதும் ஆண்டவரை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்துக் கொண்டு வரும் தடையெல்லாம் நீர் மாற்றும். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த கூடிய முழுவதையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாடும் பாடல் ஆராதனை வேளையில கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஜெப பகுதியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட தேவனீர் பேசுவீராக. உங்களுடைய நாமத்தை கர்த்தர் நீர் உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ பிரசன்னம் நிறைந்திருப்பதாக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரம் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை முடிந்து தேவனை நோக்கி பார்த்து அவரை துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனா எல்லாம் கூடும் ஆண்டவரே. அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
செங்கடலை இரண்டாய் பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோர்தான் நதியை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை ஆமென், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆண்டவரே அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், ஆமென். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வ உள்ள தேவனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட நீ இடைப்படுகிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் இதன் ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி நாம் எழும்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரம். நாம் எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம சபையில் உள்ள வாலிபர்கள், ரட்சிக்கப்படாத நபர்களால் ரட்சிக்கப்படும்படியாக, இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள், வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகை கிரியை செய்யும்படி எத்தனையோ பேர் துன்மார்க்கமாய் அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர், இந்த பகுதியில் உள்ள வாலிபர்களை தேவன் ரட்சிக்கும்படியாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம சபைக்கு கடந்து வர பிள்ளைகள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக. இதற்கான ஜெபம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கென்று வைராக்கியமாக நிற்கிறவர்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உம்மை அதிகமாய் வாஞ்சித்து நாடத்தக்கதாக
கர்த்தர் அந்த கிருபைகளையும் அந்த இருதயத்தையும் தேவனீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சங்கீதத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கென்று அப்பா ஸ்தோத்திரம் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற அல்லேலூயா சாத்தானின் கிரியைகள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திர பாவத்தை கொண்டு வருகிற சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆத்துமாக்களையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திர உமக்கென்று வைரக்காமல் நிற்கத்தக்கதாக ஒரு தானியலை போல ஒரு யோசேப்பை போல உமக்கென்று ஆண்டவரே நிற்கிற ஒரு மனிதர்களாகி ஆண்டவரே வாலிப பிள்ளைகளாகி கர்த்தர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எத்தனையோ பேர் சபைக்கு வந்து ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்க. அவங்களா ரட்சிக்கப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பு இலவசம் உள்ளது. ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அது மாத்திரம் இந்த ஏரியா பிள்ளைகளுக்கு அனுப்பிச்சவங்க எத்தனையோ பேர் போதைப் பொருட்கள் அடிமைப்பட்டு இந்த இடத்துல இருக்கிறதே பார்க்கிறோம். நம்ம கண்கூடாக பார்க்கிற கர்த்தர் அப்படிப்பட்ட நம்ம வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க முடியும். நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்ம வசிக்கிற இந்த பகுதிகளில் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே அவங்களாம் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா அவங்களாம் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பணும். ஆண்டவரே எத்தனை பேர் துன்மார்க்கமாக அலைந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டு ஆண்டவரே இருக்கிறாங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்குவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் அவங்க வெய்யாகவே விடுதலை ஆவார்கள். வேத வசனத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனிங்க ரட்சிப்பீராக. தேவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ரட்சித்து இந்த இடத்துல தேவனீர் கூட்டி வந்து ஆண்டவரே நீர் சேர்ப்பீராக. உடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டவர் எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, நம்ம ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்தின் ஜனத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விபத்திலிருந்து கர்த்தர் ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, இயற்கையின் அழிவுகளிலிருந்து வெள்ளத்திலிருந்து தேவன் ஜனத்தை கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். இதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக, அல்லேலூயா, நம்ம மாநிலத்தின் பாதுகாப்புக்காக, நம்ம பட்டணத்தின் பாதுகாப்புக்காக, நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் பிரயாணப்பட்டு போறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்களோடு கூட இருக்கும்படியாக விபத்துகளை ஏற்படுத்துகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக கர்த்தருடைய தூதர்கள் ஒவ்வொரு ஜனத்தையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எத்தனையோ பேர் டிராவல் பண்ணி போறாங்க, வாகனங்களை இயக்குகிறாங்க, விமானத்தில் போறாங்க, ட்ரெயினில் போறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கும்படியாக எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ விபத்துக்களை நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அல்லேலூயா வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கரங்களை ஏந்தி கொண்டு போங்க. கர்த்தருடைய நம்முடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். பிரயாணப்படுகிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எந்த இரத்தமும் பூமியில சிந்தப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய தேசத்தின் ஜனத்துக்கு இருக்கும்படியாக, நம்முடைய மாநிலத்துக்கு இருக்கும்படியாக, நம்ம பட்டணத்துக்கு இருக்கும்படியாக, அல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்படியாக, நம்ம போக்கிலும் வர
நேரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளோடு கூட இருக்கும்படியாக எல்லா விபத்துகளுக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் தீங்குகளுக்கும் கர்த்தர் எல்லாரையும் ஹல்லேலூயா அவர் ரட்சித்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அப்பா நாங்கள் செபிக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இயற்கையின் அழிவிலிருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபமா ஸ்தோத்திர 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 ஹல்லேலூயா. நிலச்சரிவினால வெள்ளத்தினால அழிவுகள் வந்து எத்தனையோ பேர் மாண்டு பரம அடிக்கடி கேள்விப்படுறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயற்கையில கர்த்தர் அனுகூலமான காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்யும்படியாக ஜனத்துக்கு ஆசீர்வாதமான காரியத்தை ஹல்லேலூயா ஆண்டவர் செய்யும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கையின் அழிவுகள் இந்த கர்த்தர் தேசத்தை நீர் காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இப்படிப்பட்ட அழிவுகள் வராதவர் கர்த்தர் நீர் காத்துக் கொள்வீராக. வெள்ளத்தினால தண்ணீர்னால அழிவுகள் வராதவர் கர்த்தர் நீர் காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நம்முடைய தேசத்தின் எல்லை பகுதியை முழுவதும் தேவன் காத்துக்கொள்ளும்படியாக ஹல்லேலூயா. பக்கத்து நாடினால் எந்த விதமான தொந்தரவுகள் எதுவும் வரக்கூடாது, யுத்தங்கள் வரக்கூடாது. கர்த்தர் நம்முடைய தேசத்தின் எல்லை பகுதியை முழுவதையும் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ராணுவ வீரர்கள் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. இருந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பு இருக்கும்படியாக கர்த்தர் ராணுவ வீரர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஹல்லேலூயா. ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லை பகுதியை கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கொள்ளோ ஆண்டவரே. வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு பகுதியை கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கொள்ளோ. காஷ்மீர் பகுதியை பாதுகாத்துக்கொள்ளோ ஆண்டவரே. சீன பகுதியில் இருக்கிற எல்லை பகுதியை கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கொள்ளோ ஆண்டவரே. வங்களாதேச பகுதியை கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அண்டை நாடுகள் எந்த விதமான துன்முறுத்தல்கள் எதுவும் வராதவாறு கர்த்தர் எங்க தேசத்தை ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரவாதிகள் உள்ள வரக்கூடாது ஆண்டவரே. எங்க தேசத்தை சேதப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்து. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியங்களுக்கு கிராம ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து செல்லும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக போக்கில் வரத்தில் பாதுகாப்பு இருக்கணும். வாகனத்தோடு இருக்கணும், 2 வீலர் வாகனத்தோடு கூட இருக்கணும். அது மாத்திரமில்லை, அந்த கிராமங்களை கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஒரு பெரிய காரியங்களை ரட்சிப்பை தேவன் இந்த பகுதியில் கட்டளையிடும்படியாக சந்திக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஆத்மாவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக இதற்காக நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம். கிராம ஊழியங்களுக்காக செய்கிற கிராம ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று கடந்து போகிற கிராம ஊழியங்களை கர்த்தருடைய கரங்களோடு கூட வருவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் பிரயாணப்பட்டு போகிற வாகனத்தோடு கூட வருவதாக பாதுகாப்பு இருப்பதாக. போக்கியில் வரத்திலும் கர்த்தர் எங்களை பத்திரமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தூதர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்களாக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து சென்ற கிராமத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கணும். கர்த்தருடைய தூதர்கள் இப்பொழுதே நீங்க அந்த பகுதிகள் இந்த கிராமங்களில் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க அந்த கிராமங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எந்த எதிர்ப்புகளும் எந்த தடைகளும் வராதவாறு கர்த்தர் ஆண்டவரே நீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தேவன் நீர் மாற்றி போட்டு அனுகூலமான காரியங்களை தேவன் செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அநேக வீடுகள் ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் திறந்து தரும்படியாக ஹல்லேலூயா. அநேகரை சந்தித்து ஜெபிக்கும்படியான அந்த கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக அற்புதங்கள் அதிசயங்களும் தேவாதி தேவன் செய்யும்படியாக எல்லா ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதோ சும்மா கடமைக்காக ஜெபம் பண்ணி வரது இல்லை. அதை ஜெபிக்கும் போதே அந்த குடும்பங்களில் கர்த்தருடைய வல்லமை அற்புதம் நடக்க ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கணும். அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த கிரியைகளை நடப்பிக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். டிராக்ஸ் கொடுக்கிற ஒவ்வொரு ஹல்லேலூயா ஆத்துமாவும் இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தின் தேவையெல்லாம் தேவன் சந்திக்கும்படியாக நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் எல்லா தேவைகளையும் ஒரு குறைவில்லாமல் தேவன் தேவையை சந்தித்து நீ இதுவரைக்கும் நடத்தி வருகிற இன்னமும் ஆண்டவரே நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தினால் எந்த தடைகள் ஊழியத்துக்கு வராதவாறு கர்த்தர் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றி போட்டு கர்த்தர் தேவையெல்லாம் சந்தித்த இந்த ஊழியத்தை உங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி எல்லா ஸ்தோத்திரங்களையும் செலுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம், எங்கள் விண்ணப்பத்தை வைத்திருக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யும், நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், அற்புதங்களை அதிசயங்களை உடைய பாதுகாப்பை கட்டளையிடும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறுவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தன் இளம் பிரயாத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இளம் பிரயாத்தில் அப்படின்னா ஒரு வாலிப நாட்களில் அப்படின்னு சொல்லி நாம் தெரியும், இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும் நமக்கு. இளம் பிரயாணம்ங்கிறது நம்ம வாலிப நாட்களில் ஒரு 30 வயசு வரை அப்படி வச்சுக்கலாம். இளம் பிரயாணத்தில் ஒவ்வொருவனும் தன் இளம் பிரயாணத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. 28ஆம் வசனத்தில் அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதாவது இன்னொரு நுகம் இருக்குது. இன்னொரு என்ன நுகம்னா என்னது? ஒரு பாரம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாரங்கள் என்ன செய்யும்? பாரங்கன்னா ஆத்ம பாரம் அப்படின்னு சொல்லலை. இது நம்மளால் சுமக்கிற ஒரு பாரம். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாரம் இருக்கும் இல்லையா? எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் இளம் பிரயாத்தில் அதை எல்லாம் சுமைக்கிறது என்னதான் மனுஷனுக்கு, அவனுக்கு அது நல்லது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவன் ஒவ்வொரு காரியங்கள் சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, இது வைக்கிறது யாரு? தன்மேல் வைக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து ஆண்டவராகி கர்த்தர் அப்படின்னு சொல்லி கீழே 28 அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் என்ன செய்யணுமா? தனியே இருந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் வைக்கிற, ஏன்னா சில நன்மைகளை அவனுக்கு கொடுப்பதற்காக, ஒரு சில மனிதனுக்கு நன்மை கொடுப்பதற்காக ஆண்டவர் இளம் பிரயாத்தில் இப்படிப்பட்ட ஒரு நுகத்தை அவனுக்கு வைப்பார். சிலர் மனம் திரும்பணும், சிலர் பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி என்னுடைய பிள்ளையாய் மாறணும். அதனால ஆண்டவர் என்ன செய்வார்? அவனுக்கு சில கடினமான ஒரு நுகத்தை என்ன செய்வார்? அவனுக்கு வைப்பார். அப்போ 2 காரியங்கள் இருக்கு. நன்மையும் ஆண்டவர் கொடுப்பார், பாவத்திலிருந்து அவனை ரட்சிப்பதற்கும் சில நேரத்தில் அவனுக்கு என்ன செய்வார்? ஆமாம், அதான் ஆண்டவர் சொல்லல இல்லையா? ஆண்டவர் யாரை நேசிக்கிறாங்க அவங்களே என்ன செய்வார்? சிச்சிப்பார். சிச்சிப்புனா அதில் ஒரு மனம் திரும்புதல் என்ன செய்யுது இருக்குது, அதில் ஒரு நன்மை என்ன செய்யுது இருக்குது. அந்த 27ஆம் வசனத்தில் 31ஆம் வசனம் வரையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நுகத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படியே வைக்கிறது இல்லை. 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், என்றைக்குமே அந்த நுகத்தை அப்படி வைக்க மாட்டார். அவன் பக்குவப்படுவதற்கு அந்த இளம் பிரயத்தை இதெல்லாம் அவன் சுமந்தான். ஆனால் அவன் கொஞ்சம் பெரிய நாட்களில் கொஞ்சம் அனுபவம் பட்டு என்ன செய்வான்? அவன் பெரிய காரியங்கள் என்ன செய்வான்? அவன் செய்வான். அப்போ இந்த ஒரு 2 காரியத்தை குறித்து மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இளம் பிரயாத்தில் நுகத்தை சுமந்து பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி 2 காரியங்கள் குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது தாவீதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11வது வசனம். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்போவே சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அப்படி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுத்துட்டார். புதிய ராஜாவை தேர்ந்தெடுத்ததுனால அது யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு? ஈசாய் குடும்பத்தில்
தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவனுக்கு என்னன்னா 8 ஆண் மகன்கள், 8 ஆண் மகன்கள் அவனுக்கு இருந்தாங்க. ஆனால் அதில் தாவீது என்ன எட்டாவது, கடைசி 8வது இவன் என்ன என்ன பண்ணான்னு தாவீது, ஆமாம், வெளியே ஆடு மேய்க்க போனான். அந்த நாட்களில் எகிப்தியர்கள்லாம் ஆடு மேய்ப்பர்களை எப்படி எண்ணுவாங்கன்னா, அற்பமாய் ஒரு அசிங்கமாக எண்ணுவாங்க. மேய்ப்பர்கள் அப்படின்னா அற்பமாய் அசிங்கமாய் எகிப்தில் எண்ணுவாங்க. ஏன்னா யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது, யோசேப்பு என்ன செய்யற, பார்வோன்கிட்ட என்ன செய்யறான், தகப்பனை கூட்டு போகும்போது அந்த காரியங்கள் போடப்பட்டிருக்கும். ஏன்னா எகிப்தியர்கள் மேய்ப்பர்கள் எப்படி எண்ணுவாங்களாம், ரொம்ப மோசமாக எண்ணுவாங்களாம். ஆனால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களும் கூட்டு வச்சு என்ன செஞ்சான், அவனுடைய அரண்மனைக்குள்ளே என்ன செஞ்சான், விருந்து வைத்தான். அப்போ ஒரு கொஞ்சம் அது ஒரு 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 மலவுத்தான்மையாக அது ஒரு மாதிரி ஒரு காரியம் சொல்லுவாங்க. என்ன கூட ஆடு மேய்க்கிற என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி என்ன செய்வாங்க, ஆமாம் பார்ப்பாங்க. ஆனால் ஆடு மேய்க்கிறதுல கிடைக்கிற லாபம் யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் அதை நம்ம அற்பமானுவாங்க, ஆடு மேய்க்கியா அப்படிம்பாங்க. அதே போல் தான் இங்கே தாவீது புது ராஜா ஈசாய் குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படி சொன்ன உடனே இவன் போகிறான், சாமுவேல் போகும்போது கர்த்தர் போக சொல்கிறேன்னு சொல்லி போகும்போது அங்கே பார்க்குறாரு, மூத்தவன் வரான், 2வது வரான், 3வது வரான் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களாம் யார், 3 குமாரர்கள் எங்கே இருந்தாங்க, ஆமாம் பெரிய இராணுவ வீரர்களாக இருந்தாங்க. அப்போ மற்ற 4 பேர் எங்கே இருந்திருக்கிறான், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு வீட்டில் என்ன செஞ்சுருக்கிறான், இருந்திருக்கலாம் இல்லையா. நல்ல ஒரு வேலைகளை பார்த்து என்ன ஆட்களை விசாரித்து ஒரு வேலைக்காரங்களை வழி நடத்துகிற ஒரு சூப்பர்வைசர் மாதிரி என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் தாவீதை மாத்திரம் என்ன செஞ்சான், ஆமாம் ஆடுகளை மேய்த்து கொண்டு என்ன செஞ்சான், இருந்தான். அவன் ஒரு அற்பமாக என்ன செஞ்சாங்க, அவன் குடும்பத்தில் எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இல்லையா. ஏன்னா அவன் வேதம் சொல்லுது, ஆடுகளை மேய்க்கிறது எங்கே கொண்டு மேய்ச்சானா, ஆமாம் எங்கே ஒரு ராஜகட்டுக்கு முன்னால் சொல்கிறான், ஒரு நேரத்தில் சிங்கம் வந்தது, ஒரு நேரத்தில் கரடி வந்தது பாரு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பாக அற்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தாவீது என்ன செஞ்சான், சிங்கம் எங்கே இருக்கும், கரடி எங்கே இருக்கும், காட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா. அப்போ காட்டுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கான், தன் மந்தைய அந்த ஆடுகளை என்ன செஞ்சுருக்கான், மேய்த்திருக்கான். அவன் நினைத்திருக்கலாம் இல்லையா, என்னுடைய சகோதரர்கள் கூட பிறந்தவங்களாம் என்ன செய்ய, 7 பேரும் நல்ல வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு திருப்தியாக என்ன செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன், ஆடுகளை மேய்த்துக்கொண்டு எப்போ ஒரு மிருகம் வரும், நம்ம அதில் எப்படி தப்பித்துக்கொள்ளணும், நம்முடைய ஆட்டு மந்தை எப்படி தப்பித்துக்கொள்ளணும், அந்த ஒரு சிந்தையை என்ன செஞ்சுருக்கோம், இருந்திருக்கும் இல்லையா. ஏன்னா அந்த வேதம் சொல்லுது, அவங்க கேட்குறான் சாமுவேல், வேற யாராவது இருக்காங்களாப்பா, ஆண்டு இவங்க 7 பேர் தேர்ந்தெடுக்கல, வேற யார் இருக்கிறாங்க, இல்லை இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் சாமுவேல் வெயிட் பண்ணுறாரு, நீ அவனை சீக்கிரம் அவனை கூட்டு வா, அதை தாண்டி நான் என்ன செய்ய மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன், போஜனை பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ தாவீது வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், இவனை தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு தகுதி வேணும், ராஜாவாக இருக்குன்னா ஒரு தகுதி வேணும். யுத்தத்தில் பழக்க வைக்கப்பட்டவனா என்ன செய்யணும், சிறு வயது முதல் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு நுகத்தை வைத்திருந்தார் இல்லையா. சகோதரர்கள்லாம் நல்ல நிலைமையில் இருந்தாங்க, சகோதரர்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க. ஆனால் இவன் கஷ்டமான பாதையில் காட்டுக்குள்ளே தன்னுடைய ஆட்டு மந்தையை பாதுகாத்து கொண்டு தன்னையும் பாதுகாத்து கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தாவீது என்ன செஞ்சான், வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை அப்படியே விடலை. ஏன்னா தாவீது ஒரு நல்ல ஒரு துதிக்கிற, ஆமாம் வீணையினால் அவன் என்ன செய்யறான், துதிக்கிற தம்பூரினால் துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவனை ராஜாவா என்ன செஞ்சார், வைத்திருந்தார். சவுல் கூட இஸ்ரவேல் தேசத்தை தான் ஆண்டு கொண்டு அவன் ராஜ்யபாரம் பண்ணனான். ஆனால் தாவீதை ஆண்டவர் உயர்த்தும் போது அவன் எப்படி இருந்தான், அவனை தேடி பக்கத்து தேசத்தின் ராஜாக்கள்லாம் பயந்து அவனுக்கு என்ன செஞ்சாங்க, நிறைய அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்தாங்க. வெகுமதிகள் அந்த நாட்களில் ஒரு தேசத்தால் ஒன்றும் செய்ய முடியல, அவன் என்ன செய்யணும், வெகுமதி கொடுக்கணும். வெகுமதினா அது இப்போ ஒரு பங்கு என்ன செய்யணும், அவனுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ தான் ஒன்றை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன், அவனை பத்திரமா வச்சிருப்பான். அப்படி அநேக தேசத்தில் உள்ள ஜனங்கள்லாம் தாவீதுக்கு, தேசத்து ராஜாக்கள்லாம் தாவீதுக்கு என்ன செஞ்சாங்க, அநேக என்ன செஞ்சாங்க, வெகுமதிகள் என்ன செஞ்சாங்க கூட. அந்த அளவுக்கு தாவீது உயர்த்தப்பட்டான். மற்ற தேசத்தின் ராஜாக்கள்லாம் தாவீதை பார்த்து பயப்படத்தக்கதாக அவன் என்ன செஞ்சான், தாவீது உயர்த்தப்பட்டான். ஆனால் காரணம் என்னென்ன, அவன் இளம் பிரயாரத்தில், அவன் வாலிப நாட்களில் அவனை போல ஒரு கஷ்டத்தை ஏன்னா கர்த்தர், ஏன்னா சிங்கம் வருது, சிங்கத்தையும் அடித்து என்ன செய்றான், அதுக்கு அடித்து கொள்றான் இல்லையா. கரடி வருது, கரடியும் என்ன செய்றான், அடித்து கொள்றான். அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனால் ஆடு மேய்க்கிற மற்றவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் அவனை வனாந்தரத்தில் பக்குவித்து என்ன செஞ்சார், அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் உடனே தாவீதை நம்ம உயரத்தில் வாசிக்கும் போது உடனே அவனை உயர்த்தப்படலை, ஒவ்வொரு காரியமாய். அதே 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது
அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்படி இருந்தானா, அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலுக்கு அந்த அசுத்தாவி வந்த உடனே இவன் தான் என்ன செய்வான், வாசிப்பான். வாசிக்கும் போது அவன் என்ன செய்வான், ஆமாம், அவனுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். சவுலுக்கு ஆறுதல் உண்டாகும்னா உடனே சவுலுக்கு அவனுக்கு ஒரு ஒரு சிநேகம் வருது. தாவீது வாசிக்கும் போது எனக்கு நல்ல திருப்தியாக இருக்குது, எனக்கு ஒரு மன நிறைவு சந்தோஷம் இருக்குது, அதனால தாவீது என் கூட இருக்கட்டும்னு சொல்லி என்ன செய்யறான், ஈசாய் வீட்டுக்கு ஆள் அனுப்பி, ஆமாம் தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், நீங்கள் தாவீதை என்ன செய்ய கூப்பிட வேண்டாம், அவனை பற்றி ஒரு கவலையும் பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க 21ஆம் வசனத்தில் அந்த அவனுக்கு கடைசி வரிசை பாருங்க, அவனுக்கு அதாவது சவுலுக்கு தாவீது ஆயுததாரி ஆனான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுததாரி ஆனான். ஆயுததாரினா என்னது, யுத்தத்துக்கு அவங்களாம் பழக்கவிக்கப்பட்டவங்க போல என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆயுததாரி ஆனான் சவுலுக்கு, ராஜாவுக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் தான் அப்படி உயர்த்துறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, இன்னொரு நுகம் அவனுக்கு வருது. சவுல் என்ன செய்யறான், போராமப்பட்டு இவனை கொல்லன்னு சொல்லி வரான். மறுபடியும் என்ன செய்யறான், காட்டுக்குள்ள ஓடுறான். ஆனால் தாவீத மாதிரி கஷ்டப்பட முடியாது. ஆனால் அவனுடைய மரணம் எப்படி இருந்தது, ஆமாம், நல்ல சமாதானமாய் தாவீதுடைய வயதான நாட்கள் என்ன செஞ்சான், ஆமாம், ஆண்டு யாருடைய கையிலையும் என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. பெலிஸ்தரின் கையிலையும் ஒப்பு கொடுக்கல, சவுளுடைய கையிலையும் தாவீதை ஒப்பு கொடுக்கல. அவன் அலைந்து திரிந்தான். காடுகளுக்கு உயிருக்கு பயந்து அங்கங்கே போனான். சவுளுடைய மகன் கிட்ட, நாத்தான் கிட்ட என்ன செஞ்சான், ஆமாம், அவன் கிட்டையும் என்ன செஞ்சான், யோனத்தான் கிட்ட, ஆமாம், தயவெல்லாம் கேட்டான், என்னை காப்பாத்து, உங்கள் அப்பா என்னை கொல்ல பார்க்குறாரு. அந்த அளவுக்கு அவன் என்ன செஞ்சான், ஓடுனான், உயிருக்கு பயந்தான். அப்படிப்பட்ட தாவீதை ஆண்டவர் கைவிடவே இல்லை. கைவிடாமல் அவனை என்ன செஞ்சார், முதிர் வயது வரைக்கும் அவனை நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் தாவீதை வைத்து அவனை என்ன செஞ்சார் ஆண்டவர், ஆமாம், அந்த உலகத்தை விட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எடுத்தார். அவனை இளம் பிரியத்தில் சாகலை, வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது அவன் சாகலை, சவுலுக்கு பயந்து போகும்போது சாகலை. அப்போ தன் இளம் பிரயாரத்தில் இந்த மாதிரி பாரத்தில் அவன் சுமந்து கொண்டு வந்ததுனால தான் அவன் அந்த நாட்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சது, தாங்க பலன் இருந்துச்சு. மகன் கூட விரோதமாக எழும்பும்போது கூட தாவீது என்ன செஞ்சான், ஆமாம், அவன் என்ன செஞ்சான், கலக்கல் இருந்தது, ஆனால் அதையும் தாங்கி என்ன செஞ்சான், கடந்து போனான்னு கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அப்போ இளம் பிரயாரத்தில் தாவீது வாலிப நாட்களில் இப்படிப்பட்ட கடினமான அந்த ஒரு பாரம், ஒரு நுகம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தேன். ஏன்னா ஒரு நன்மையான காரியத்தை கொடுக்க போறேன், ஏன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு உனக்கு ராஜாவா நான் வைக்க போறேன். அப்போ இளம் பிரயாத்தில் தாவீது எப்படி இருந்தான், ஆமாம், நுகத்தை சுமந்தான். இது கத்தரே வைக்கிறது. நம்ம நினைக்கிறோம், ஏன் கத்தரை வெளிப்படி பாரத்தை வைக்கிறேன். இப்போ ஒரு வேலைக்கு போறோன்னா என்ன செய்வாங்க, ஒரு பெரிய வேலைக்கு போகிற போகும்போது ஒரு சின்ன வேலை கிடைக்குதுன்னா அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கும். நம்ம நினைக்கணும், நம்ம என் படிப்பு வேறு, நான் என்ன செய்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த வேலைக்கு தகுதி கிடையாது, ஆனால் இந்த மாதிரி சின்ன வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறேன், கவலை என்ன செய்யக்கூடாது. கர்த்தர் கொடுத்துருக்க வேலையில் அது உண்மையாக இருந்தோமானால் நம்ம என்ன செய்ய, கர்த்தர் நம்மளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார், நம்ம படிப்பு தகுந்த மாதிரி நம்ம என்ன எண்ணுகிறோமோ அதன்படி எடுக்கிற முயற்சியின் படி ஆண்டு நம்மளை என்ன செய்வார், அப்படியே உயர்த்தி கொண்டே என்ன செய்வார் வருவார். இதெல்லாம் நம்ம வயசில் தாங்கினா தான் மற்றவர்களுக்கு சொல்லவும் நம்மளால முடியும். ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் இப்போ இருந்தேன், கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு நல்லா உழைத்து நல்லா முன்னேறிக்கிறேன் அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லத்தக்கதாக என்ன செய்ய முடியும், நம்மளை ஆமாம் வைப்பார் ஆண்டவர், அப்படி வைப்பார். அப்போ இளம் பிரயத்தில் நம்ம கஷ்டங்களை சுமக்கிறது ஆமாம் மிகவும் நல்ல. சிலவங்களாம் என்ன செய்வாங்க, அப்பா அம்மா என்ன செய்வாங்க திரும்ப படிக்கும்போது, நீ வேலைக்கு போ, லீவ் அன்னைக்கு வேலைக்கு போய் என்ன செய், ஆமாம் வா, அது என்ன செய்வாங்க, சிலவங்க அந்த வருமானத்தை வைத்து அவனுக்கு என்ன செய்வாங்க, ஃபீஸ் கட்டுறதோ இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டியதோ அதை என்ன செய்வாங்கன்னா அவன் இப்பவுமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் அவனுடைய அந்த அருமை, பணத்தின் அருமை அவனுக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நாட்களில், அந்த நாட்கள் அப்பெல்லாம் கிடையாது. இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, உடனே லீவுனா உடனே ஏதாவது ஒரு கடையில் கொண்டு நிப்பாட்டிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது அந்த கொத்தனார் வேலை கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க லீவ் அன்னைக்கு, ஆமாம் பேருக்கு, ஏன்னா வருமானம் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் எதுக்கு, அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியட்டும், அந்த பணத்தின் மதிப்பு என்னன்னு தெரியட்டும்னு. அப்போ தாவீது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம் என்ன செஞ்சது அவன் மேலே இருந்துச்சு, ஒரு நுகம் இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருந்தாங்க, ஆனால் இவன் மாத்திரம் என்ன செஞ்சான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ள. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, அங்கே சாமுவேல் நினைக்கிறான், இந்த மூத்த பையன் இராணுவத்தில் வேற இருக்கிறான், நல்ல திடகரமாக இருக்கான், இவனை தான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்யறேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் என்ன செய்யலப்பா, நான் பார்க்கல, நான் அவனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். அப்போ கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்குறாரு. நம்முடைய என்ன செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், அவன் பெரிய வேலை செய்கிறான், நான் சின்ன வேலை செய்கிறேன், ஆனால் கர்த்தர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை.
இருதயத்தை என்ன செய்றார்? பார்க்கிறார். அப்போ தாவீது தான் இளம் பிராயத்துல நுகத்தை, இப்படிப்பட்ட நுகத்தெல்லாம் அவன் சுமந்தனால தான் அவன் அந்த நாட்களிலே அவன் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? உயர்த்தி வைத்தார். அப்போ தாவீது வாலிப நாட்களில இப்படிப்பட்ட நுகத்தெல்லாம் என்ன செஞ்சான்? சுமந்து கடந்து போய்தான் பெரிய ஒரு உயர்வுக்கு என்ன செஞ்சான்? அவன் இருந்தான். இரண்டாவது யாரை குறித்து பார்க்கிறோம்னா யோசேப்பு குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37:4. அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். தாவீதுக்கு எதுல நுகம் இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில வேலை இல்லையா? ஆடு மேய்க்கிறவங்க என்ன செய்வாங்க? ஆமாம், இராணுவத்தில் இருந்தால் கூட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. ஆனால் அவனுடைய வேலையில் அவனுக்கு என்ன செஞ்சது? அப்படிப்பட்ட ஒரு நுகத்தாண்டு வச்சு அவனை ராஜாவாக மாற்றினார். மற்றவர்கள் அவனுக்கு முன்பாக வழங்கும்படியாக ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார், கனப்படுத்தினார் இளம் பிராயத்தில். ஆனால் இங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தன் குடும்பத்தில் என்ன செஞ்சான்? பாரமான காரியத்தை என்ன செஞ்சான்? சுமந்தான். தாவீதை கூட மற்றவங்களை நினைத்திருக்கலாம் வச்சுக்கோங்களேன், அவனை அந்த அளவுக்கு பொறுப்படுத்தலை, அவன் வளர்ந்ததில் இருக்கிறவன் தான். ஆனால் இவன் குடும்பத்தில் உள்ள நபர்களே அவனை என்ன செஞ்சாங்க? பகைத்தாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் 10 பேரும் அவனை என்ன செஞ்சாங்க? 11வது இவன். அப்போ 10 பேரும் என்ன செஞ்சாங்க? அவனை பகைத்தாங்க. அப்போ இது இந்த பாரம் யாராலும் என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது இல்லையா? 10 பேர். இப்போ 2 பேரில் ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு பிள்ளையை ஒதுக்கி வச்சா அந்த ஒதுக்கி வைக்கிற பிள்ளைக்கு எப்படி இருக்கும் இல்லையா? எப்படி இருக்கும்? ஒரு பேர். ஆனால் 10 பேரும் ஒன்றா ஆகிட்டான். யோசேப்பு மட்டும் என்ன செய்கிறான்? தனித்து இருக்கிறான். அது எப்படி இருக்கும் இல்லையா? ரொம்ப வேதனமான ஒரு காரியம். இவன் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இல்லை கல்லூரி படிக்கும்போது கூட நம்மளை யாரோ அப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க, நம்ம கூட சண்டை போட்டு ஒதுக்கி வச்சுட்டா எவ்வளோ வேதனைகள் என்ன செய்யும் இருக்கும் இல்லையா? நம்ம தனிமை என்பது ரொம்ப மோசமான ஒரு காரியம். அதுலேயே காலேஜ் வீட்டுக்கு வந்தால் கூட நம்மளுக்கு இங்கே ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் குடும்பத்திலேயே அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்குது? அவனை பேசாட்டினாலும் பரவாயில்ல, எப்படிறான்? அவனை பகைத்தார்கள். அந்த அளவுக்கு அவனை என்ன செஞ்சாங்க? வெறுத்து தள்ளுனாங்க யோசேப்பை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை குடும்பத்துக்குள்ள யோசேப்பு என்ன செஞ்சான்? சுமந்தான். கர்த்தர் தான் வைத்திருந்தார். ஏன் கர்த்தர் அவனுக்கு தரிசனம்லாம் கொடுத்துரு உடனே உயர்த்திருக்கலாமே? உயர்த்தலை. எல்லாமே ஒரு நோக்கம்தான், அவனை பகைக்கணும். அவனை பகைச்சு வச்சு அவனை கூட சகோதரரை விட்டு தள்ளி அவன் குடும்பத்தை விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு போய் ஆண்டவர் உயர்த்தணும். அதுதான் ஒரு காரியம் ஆண்டருக்கு. ஆனால் அந்த நுகத்தெல்லாம் அந்த யோசேப்பு வாலிப நாட்களில் இல்லம் பிரயாத்தில் அவன் சுமந்தான். அந்த அந்த 8ஆம் வசனமும் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய சொப்பனங்கள் நிமித்தமும் கடைசியில் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் யாருக்குன்னு பகைக்கான். அவன் சொப்பனை கண்டு சொல்கிறான் பாருங்க. அதாவது அவன் விருப்பம் என்ன? தன் சகோதரோடு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் தான் பேசுகிறான் இல்லையா? பகைத்த சகோதர இடத்துலையே அவனா பேசுகிறான் இல்லையா? சொப்பனங்களை சொல்கிறான், எல்லா கருத்தும் தன் சகோதரருக்கு சொல்கிறான். ஆனால் அதை வச்சு இன்னும் அதிகமாக எல்லாரும் சேர்ந்து ஒன் போல என்ன செய்கிறாங்க? அவனை பகைத்தாங்க. பகைக்க மாத்திரம் செஞ்சாங்க, அவனை என்ன செஞ்சாங்க? குழியில் போட்டாங்க. அந்த அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கும் போது 28ஆம் வசனத்தில் 30-28 20 வெள்ளி காசுக்கு அவனை செஞ்சாங்க, அந்நியர் இடத்துல விற்று போட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும் இல்லையா? யோசேப்புக்கு நல்ல ஒரு அறிவு உண்டு. ஏன்னா எத்தனை வயசில் அங்கே போனான்? 17வது வயதில் அவன் எங்கே போனான்? எகிப்துக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவனை பாருங்க, அப்போ 17ஆவது வயசில் அவனை விற்றுட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாலிப வயசு. அவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? 17 வயசுனா எல்லாமே. இப்போ சின்ன பையனா விற்றுட்டாங்கன்னா அங்கிட்டு போகிறதுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? தன் குடும்பம், தன் சகோதரர்களுக்காக இது எல்லாமே யோசேப்பு என்ன செஞ்சான்? அந்த நுகத்தை சுமந்தான். அந்த பாரம், கஷ்டம். அப்போ நம்மளாம் எவ்வளோ அழகாக ஆண்டவன் வைத்திருக்கிறார் இல்லையா? குடும்பத்தில் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுவதற்கு, நம்ம வேலைக்கு போவதற்கு ஆண்டவர் அந்த அளவுக்கு கனவீனமாக நம்மளை என்ன செய்யலை? வைக்கலை. ஆனால் சில நேரத்தில் நம்மளுக்கு வாழ்க்கை சிலங்க நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அது நம்ம நினைக்கிறோம், என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்ப இதை வேதனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கர்த்தரை நம்பணும். ஆண்டவரே, இது எனக்கு சுமக்க, நம்ம இப்படிப்பட்ட கஷ்டத்தை, இப்படிப்பட்ட இவங்க சொல்கிற அந்த பேச்சை இதெல்லாம் தாங்குவதற்கு எனக்கு கிருபத்தாரம். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கல, புலம்பல் 3:31. ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிட மாட்டார். ஒரு காலத்தில் உயர்த்தும் போது அவர்களுக்கு முன்பாக நம்ம மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நம்ம இருக்கிறத அவங்க பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்?
நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் யோசேப்பு என்ன செஞ்சாங்க, 30 வெள்ளி காசு விற்று அனுப்பிட்டாங்க. விற்றாலும் குடும்பத்தை விட்டு சரி குடும்ப கஷ்டம் தான் போச்சுன்னு பார்த்தா அங்கே அதுக்கு மேலே கஷ்டங்களே அவன் நிமித்தான். சிறைச்சாலையில் இருந்தான், போய் குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட்டான் இந்த யோசேப்பு வாலிப நாட்களில். அப்போ கடைசியில் ஆண்டவர் எத்தனை வயதில் உயர்த்தினாரு? 30வது வயதில் ஆண்டவர் யோசேப்பை என்ன செஞ்சார்? எகிப்து தேசத்துக்கு அவனை அதிகாரியாக என்ன செஞ்சார்? அந்நிய தேசத்தில் ஆண்டவர் அவனை செஞ்சார், உயர்த்தினது. 41ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41, 43. அந்நிய தேசத்தில் யோசேப்பை கர்த்தர் என்ன செஞ்சார்? உயர்த்தினார் இல்லையா? எல்லா கஷ்டத்தையும் யோசேப்பு தாங்கினார். நம்ம நினைக்கிறோம் வேதாகமத்தை வாசிக்கிற 2 அதிகாரத்தில் வாசிக்கிறதுனால ஏதோ ஒரு கதை போல் நினைக்கிறோம். ஆனால் அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து போனாதான் அதனுடைய வேதனைகள் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும். நம்ம கஷ்டப்படும் போது தெரியும், சகோதரால் பதைக்கப்படும் போது தெரியும், இந்த கஷ்டத்தையும் நம்ம தாங்க முடியலையே. அப்போ யோசேப்பு 10 பேர் பகைக்கிறது எப்படி தாங்கியிருப்பான் இல்லையா? நம்மளை யாரும் விற்பாங்களா? பகைச்சா கூட பிள்ளை விற்றுருவாங்களா? விற்க மாட்டாங்க இல்லையா? எனக்கு 1 ரூபா கொடு, இவனை வச்சுக்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைச்ச மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. ஆனால் யோசேப்பை விற்றாங்க. இது எல்லாமே ஆண்டவர் தான் அவன் மேலே அந்த பாரத்தை வைத்தார், அந்த நுகத்தை கஷ்டத்தை வைத்தார். ஆனால் அது எல்லாம் அவன் தாங்கினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அப்போ புலம்பல்ல சொல்லுது, அப்போ நம்ம இளம் பிரயாணத்தில் நம்ம நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இப்போ ஜிம்முக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிம்முக்கு போகிறாங்க, ஒரு 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 15 வயசில் போகிறாங்கன்னா அவன் என்ன செய்வான்? ஸ்டெப்பாக தான் போகணும். உடனே போய் வெயிட்லாம் தூக்குறது அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அந்த ஒழுங்கின்படி தான் நினச்சிவாங்க. ஏன்னா உடனே தூக்குறானா இடுப்பு கை காலெலாம் பிடிச்சி போயிடும் இல்லையா? ஸ்டெப்பாக நிறைய இது பண்ணுவாங்க, நல்ல அவங்களுக்குள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அதுவே ஒரு 2 மாதம் போகும், அவனுக்கு 2 மாதம் போகும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நல்ல ஒரு வெயிட்டாக கொடுப்பாங்க, தம்பிள்ஸ் மாதிரி. அது எப்படி இருக்கும், உடனே 5 கிலோ 6 கிலோன்னு கொடுக்க மாட்டாங்க. 0.5 அவ்வளோதான், 500 அந்த 1/2 கிலோ மாதிரி தான் கொடுப்பாங்க. 2 கையில் அப்படியே தூக்கு பண்ணணும். அதுவே கை இழுக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, 1 கிலோ ஆக்குவாங்க ஒரு கைக்கு, அப்புறம் 2 கிலோ, அப்புறம் 5 கிலோ அப்படி ஆக்குவாங்க. அப்படி மெல்ல மெல்ல தான் என்ன செய்வாங்க, அந்த பாரத்தை ஏன்னா உடம்பு அப்போ தான் சரியாகும்னு சொல்லி அந்த பாரத்தை என்ன செய்வாங்க, சுமப்பாங்க. அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது, வெயிட்டு அந்த இது பண்ணுறதுல நிறைய வகைகள் இருக்குது. அப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த பழு தூக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு தூக்கி இப்படி தூக்குறாங்கன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் கடந்து வந்து தான் அந்த 200 கிலோ 150 கிலோ என்ன செய்கிறாங்க, தூக்குறாங்க. நம்மளாம் இப்படி தூக்குறோம்னா என்ன செஞ்சிடும், விலா எலும்பு உடஞ்சிரும். நெஞ்சில் 280 கிலோ வச்சுருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒலிம்பிக்கெலாம் பாருங்கள், அதெல்லாம் நல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நினைப்போம் சிலவங்களுக்கு நெஞ்சில் வைப்பான், கழுத்தில் வைக்கும்போது நம்மளோட அந்த ட்ரைனிங் எல்லாம் வைக்க முடியாது. இப்படி 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 எடுத்தோம்னு நினைச்சோம் என்னாவும் ஒன்றும் முதுகு என்ன செஞ்சிடும், எலும்பு உடஞ்சே போயிடும் நம்மளுக்கு தூக்கணும்னா. அது எல்லாமே அவனுக்கு அந்த படிப்படியாக அந்த வெயிட்டை தூக்கி பழகுவான். ஆனால் 16 வயசில் 17 வயசில் ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சிருவான், நல்ல தூக்க ஆரம்பிச்சிடுவான். இதே ஒரு 30 வயசு இல்லை 25 வயசு பையன் அந்நேரத்துக்கு போகிறான்னு இந்த பையில இவ்வளோ தூக்குறான், நானும் தூக்குறேன்னு சொல்லி தூக்குறேன், என்னாவும் பிடிச்சிக்கிடும். ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே அதில் பக்குவப்படுத்தி அந்த பாரத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பாக சுமந்து ஒரு நல்ல என்ன செய்கிறான், நல்லா அவன் வெயிட்டை தூக்கி தங்க வாங்குறான். ஆனால் உடனே போய் ஒருத்தன் 27 வயசில் 30 வயசில் போய் உடனே போய் நானும் தூக்குறேன், என்னால் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அப்போ அந்த பாரத்தை அதே போல் தான் ஆண்டவர் இளம் பிரயாத்தில் இந்த வயசில் சில கஷ்டங்களை கொடுப்பார். இதெல்லாம் தாங்கி போனோன்னா நாளைக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்குவதற்கு நம்மளுக்கு பலன் கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் அப்படியே விடமாட்டார், கைவிட மாட்டார். எப்படியா அவனை என்ன செய்வார், அவனை ஆசீர்வதிப்பார்னு புலம்பல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இளம் பிரயாணத்தில் தன் நுகத்தை, அதான் வேதம் சொல்ல, அடுத்த நுகம் சொல்லலை, உன்னுடைய வாழ்க்கைக்கு அதான் ஆண்டு சொல்லலை, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் அவன் எப்படியா அவனுக்கு பலம் உள்ள தகுந்த மாதிரி, இவனால் இவ்வளோதான் தாங்க முடியும், அந்த தகுந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்வாரான், சோதனையை கொடுப்பாரான். அதிகமாய் மற்றவனுடைய பாரத்தை என்ன செய்ய மாட்டார், அந்தளவுக்கு வைக்க மாட்டார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது. அவனால் என்ன செய்ய முடியும் அதுதான். ஆனால் இதெல்லாம் வாழ்க்கைக்கு பக்குவம் சொல்லுவாங்கள்ல, வெளியே போய் பாரு, கஷ்டத்தை பாரு, அப்போ தான் நீ வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தன் இளம் பிரயாணத்தில் நுகத்தை சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது, அது சுமக்கிற மனுஷனுக்கு அது நல்லது. நம்ம கஷ்டத்தை சுமக்கிறோமா, கர்த்தர் தாங்குவதற்கு பலன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். ஆனால் கர்த்தர் அடி விட மாட்டார், நம்மளை ஆசீர்வதித்து என்ன செய்வார், உயர்த்துவார்.
அப்போ தாவீது இளம் வயசில், வாலிப வயசில் அநேக கஷ்டங்கள் பட்டிருக்கிறான். அவனுக்கு ராஜாவாகிற தகுதியே கிடையாது. ஆனால் ஆடு தான் மேய்த்து கொண்டு இருந்தான். அவ்வளோ கஷ்டமான அவனுக்கு ஒரு இது இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளோ ஆடுனா ஆடு மேய்க்கிறான். உன் அண்ணன்மார்கள் நல்ல 3 பேர் ஒரு இராணுவத்தில் இருக்கிறான். மிச்சம் 4 பேர் என்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்லப்படலை. ஆனால் அவங்க எங்கே இருந்தான்? சாமுவேல் பலி செலுத்தும் போது எங்கே இருந்தான்? வீட்டில் இருந்தான். அப்போ வீட்டில் இருந்தே சில வேலைகள் செஞ்சுருப்பாங்க இல்லையா? ஆனால் தாவீது மாத்திரம் எங்கே இருக்கிறான்? குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட மாதிரி வனாந்திரத்தில், கஷ்டமான இடத்துல, சிங்கமும் காட்டுக்குள்ளே, சிங்கம் கரடி வர்ற காட்டுக்குள்ளே ஆடுகளை மேய்ச்சி என்ன செஞ்சான்? கஷ்டமான பாதையை அவன் கடந்து போனான். அதே மாதிரி தான் யோசேப்பும் தன் குடும்பத்தில் பாரத்தை சுமந்தான். குடும்பத்தின் நபர்களால பாரத்தை சுமந்தான். அப்புறம் விற்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு தனிமையாய் போனான். அவன் கூட யாரும் வரல, தனிமையாய் போய் என்ன செஞ்சான்? அங்கே இருந்தான். ஆனால் கர்த்தர் அங்கேயும் அவனை உயர்த்தி யாருக்கு முன்பாக கொண்டு வந்தார்? யாருக்கு? அவனை தேடி சகோதரர்கள் வர்ற அளவுக்கு, கடைசியில் அவன் குடும்பத்தை போஷிப்பதற்கு இல்லையா? ஏன்னா வேத வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பை அறியாத ஒருவன் வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோசேப்பு இருக்கிற வரைக்கும், யோசேப்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு யோசேப்பு தெரிந்த பார்வோன் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இருந்தாங்க? நல்ல பழுகி பெருகி என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஆனால் யோசேப்பை அறியாத ஒருத்தன் வந்தான்னா, இப்போ யோசேப்பு, இப்போ நான் இருக்கிறேன்னா யோசேப்பு வர பார்க்குறேன்னா, யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு நல்ல கருத்து செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் குடும்பத்தில். ஆனால் எனக்கு அப்புறம் வர்றவன் யோசேப்பை பற்றி தெரியாது. அவன் என்ன காரியம் எகிப்தில் செஞ்சானுங்கிறது தெரியாது. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு பார்வன் என்ன செய்யறான்? இந்த ஜனங்களை கொடுமைப்படுத்தினான். யோசேப்பை அறிந்த பார்வோன் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சார்? ஆண்டவர் நல்ல சுகமாக வைத்திருந்தார். அந்த அளவுக்கு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். காரணம் என்ன? வாலிப நாட்களில் கஷ்டத்தை சுமந்தான். சில நேரத்தில் ஆண்டவர் இவங்க 2 பேர்த்துக்கும் என்னதுன்னா, நன்மையான காரியத்தை கொடுப்பதற்கு கஷ்டத்தை கொடுத்தாரு. சில வாலிப பிள்ளைங்க நினைச்சவங்க தவறான பழக்கத்துக்கு இருப்பாங்க, தவறான பாவத்தில் இருப்பாங்க. அவங்கள வழி திருப்புவதற்கு சில கஷ்டத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். அப்போதான் அவன் மனம் திரும்புவான். இந்த அவன் சரீரத்தில் எதையாவது கையை வச்சு விட்டுருவார். அப்போ தான் ஒப்பு கொடுப்பான். ஆண்டவரே என்னை இறைச்சியும் என் பாவத்தில் மன்னியும், எனக்கு இந்த நோயை குணமாக்கும். அப்போ தானே வருவான் இல்லையா? அவன் நல்லா இருக்க தண்டிக்கு மனம் திரும்பி வரமாட்டான். சில நேரத்தில் ஏதாவது ஒரு உடம்புல ஏதோ பிரச்சனை பண்ணி விட்டுருவார். இல்லைன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமாதானம் கிடைக்காம அலைகிற அளவுக்கு ஆண்டு விட்டுருவார். நம்ம நினைப்போம் சமாதானம் இல்லை, நல்ல குடும்பத்தில் இருக்கிறோம், நல்ல வீட்டில் இருக்கிறோம், நல்ல ட்ரெஸ்ஸை போடுறோம், ஆனாலும் சமாதானம் இல்லை. காரணம் என்ன? அவனுக்கு ஏதோ ஒரு தவறு பாவம் இருக்கும். அதிலிருந்து அவன் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சமாதான குறைவுள்ள நுகத்தை கொண்டு கொடுத்துருவார். அப்போ இவன் சமாதானம் தேடி போகும்போது, ஆலயத்துக்கு வர்ற மனுஷனாக இருந்தா, இல்லைன்னா இயேசுவே யாராவது சொல்கிறது கேட்குற ஒரு மனுஷனாக இருந்தானா, ஏசப்பா எனக்கு சமாதானத்தை தரும், என் பாவத்தை மன்னியும். அப்போ அவன் மன்னிக்க ஆண்டவர் அந்த நுகத்தை எடுத்து போடார். சிலருக்கு நன்மை செய்வதற்காக ஆண்டவர் நுகத்தை கொடுப்பார். சிலர் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் நுகம்னா என்னது? கஷ்டம். சமாதானம் இல்லாமல் போகிறது, ஆசீர்வாதமாக நம்மளை வைக்காமல் மற்றவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம அப்படி இருப்போம். அப்போ இதெல்லாம் என்னென்னா, நம்ம ஒரு நன்மைக்காக ஆண்டவர் வைத்திருப்பார். அது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தான் தெரியும் இல்லையா? நம்ம எந்த நிலைமையில் எந்த காரியத்தில் இருக்கிறோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம நல்ல சரியாக இருந்தோம்னா அப்போ ஆண்டு ஏதோ நன்மைக்காக ஆண்டு இதை அனுமதிக்கிறார் இல்லையா? தாவீதுல நல்ல கர்த்தரை துதிச்சு தான் இருந்தான். யோசேப்பு சொல்லவே வேண்டாம், தாவீதுக்கும் மேற்பட்டவன் பரிசுத்தத்தில் இல்லையா? யாரையும் அவன் என்ன செய்யலை, எந்த இதுவும் பாவத்தையும் பண்ணலை. அவன் ஒரே திருமணம் தான் பண்ணினான். ஒரே திருமணம் தான். யாருக்கு? யோசேப்புக்கு. தாவீது கூட பல திருமணங்களே பண்ணான். ஆண்டவர் கேட்குறதெல்லாம் கொடுத்தார். ஆண்டவர் அந்த பெண்ணை தாருன்னு ஆண்டவர் அதை கொடுத்தார். ஏன்னா வேதம் சொல்லுதில்லை இல்லையா? உரிய மனம் எடுக்கும்போது என்ன சொல்லுது வேதம் அவனை குறித்து? நீ இன்னும் கேட்டிருந்தால், பெண்களை இன்னும் கேட்டிருந்தே என்ன செஞ்ச, அநேக பெண்கள் உனக்கு திருமணமாக்கி கொடுத்துருப்பனே, நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டியே ஆண்டு சொல்ற. நார்த்தன் மூலமாக சொல்ற, தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டு உனக்கு எவ்வளோ கொடுத்தார். அதில் சொல்லும்போது பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தாவீதை குறித்து, ஆடுகளில் பிள்ளை அணைந்த ஒன்று ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற, நீ இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிற ஆண்டவர் சொல்லி காமிப்பார். நீ எப்படி இருந்த? வனாந்திரத்தில் ஆடுகளுக்கு பின்னே ஓடி இருந்த ஒன்றை கொண்டு வந்து சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்க பண்ணி. பொதுவாக ராஜானா ராஜாவோட மகன் தான் ராஜாவாகணும், சிங்காசனத்தில் அடுத்து உட்காரணும். ஆனால் சவுலை தள்ளி, யோனத்தானையும் தள்ளி, எங்கேயோ ஆடுகளுக்கு பின்ன அலைந்த ஒன்றை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறாய் அப்படின்னு நாத்தான் தீர்க்கதரிசி என்ன செய்யறான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லுகிறான். அப்போ அதில் பார்க்கணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறார், வேற எதையும். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? இருதயம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அப்போ அந்த இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அதான் இளம் பிரயாத்தில் தாவீது யோசேப்பை விட
இல்லை, யோசேப்பு தாவீதை விட மேற்பட்டவன் இல்லையா பரிசுத்தத்தில். ஒரே 30ஆம் வயதில் திருமணம் செய்கிறான். அதுவும் அவனா பார்த்து கல்யாணம் பண்ணல. யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறா? பார்வோன் கல்யாணம் பண்ணி வைக்கார் இல்லையா. அவனுக்கு 2 குமாரர்கள் தான். யார்? எப்ராஹிம், மனாசே, 2 குமாரர்கள். ஏன்னா பெயர்கள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா வேதத்தில் அடிப்படையில் வரும்போது. இன்னொன்று, யோசேப்புக்கு ரெட்டிப்பான பங்கு என்ன செஞ்சது? கிடைத்தது. ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு கிடைத்தது? 11வது பிறந்த சகோதரர்கள் மத்தியில் அது ஒரு கணம். ஏன்னா அவன் மூத்தவன் தான் அடுத்த குடும்பத்தை நடத்தணும் தகப்பனுக்கு அப்புறம். ஆனால் அந்த கணத்தை யாருக்கு கொடுத்தார்? ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். காரணம் என்னன்னா பரிசுத்தம். தாவீதை விட மேற்பட்டவன் யாரு? யோசேப்பு. ஏன்னா யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு சமானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எத்தனை வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார்? 30 வெள்ளிக்காசுக்கு. ஆனால் யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசு விற்கப்பட்டான்? 20 வெள்ளிக்காசுக்கு இல்லையா. இந்த சகோதரனால பகைக்கப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஜனத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? பகைக்கப்பட்டார் இல்லையா. அந்நிய தேசத்துல யோசேப்பு உயர்த்தப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் கனப்படுத்தினார்? பிதாவாகிய தேவன் சிலுவையில மரணம் அடைந்து ஒரு உயிர் தெழும்போது ஆண்டவர் எப்படி படுத்தினாரு? பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரன் என்ன செஞ்சார்? அவர் மகிமைப்படுத்தினார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சமமாய் யோசேப்பு குறித்து பரிசுத்தத்தில் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம். ஆனால் ஒரு தெரிந்து சொல்லுவார். ஆனாலும் யோசேப்பு ஒரு பாவம் செஞ்சான். நம்ம பார்க்காம யோசேப்பு பாவம் செஞ்சிருக்கேன்னு மாதிரி எதுலையே பார்க்குறோமா? வாசத்தில் யோசேப்பு எதுலையே பாவம் செஞ்சிருக்கேன்னு நம்ம வாசிக்கமா? ஆண்டவர் சொன்ன மாதிரி தான், ஒருவனும் பூமியில் நல்லவன் இல்லையே. பரிசுத்தத்தில் உண்மையாக இருந்தான் யாரு? யோசேப்பு. ஆனால் அவனும் ஒரு பாவம் செஞ்சான். என்ன பாவம் செஞ்சான் தெரியுமா? தன்னுடைய சகோதரர்கள் வரும்போது அவன் என்ன செஞ்சான்? ஒரு திருட்டுத்தனம் பண்ணுனான். என்ன செஞ்சான்? பெஞ்சமினுடைய தானிய பைக்குள்ள என்ன வச்சான்? ஆமாம், பாத்திரத்தை, வெள்ளி பாத்திரத்தை கொண்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் கனவாண்டு போனீங்களே ஒரு பொய் சொன்னான் இல்லையா. ஆனாலும் பாருங்க, அந்த ஊழியக்காரர் அப்போ அவர் பல தடவை பயில் வச்சிருக்காரு. ஆமாம், இப்போலாம் 1000 மேலே வசதி முடிச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கே அப்போ தான் என்ன செய்யுது? வெளிப்பாடு கிடைக்கிது. என்ன? யோசேப்பே ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறான், பொய் சொல்லியிருக்கிறான். ஏன்னா பொய் ஆண்டு சிலரில் பொய் சொல்லா இருப்பாயாக இல்லையா. அதாவது யோசேப்புடைய காரியம் அவனை வழி திருப்பி நான் யோசேப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக என்ன செஞ்சான்? கொண்டு வர்றதுக்காக. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? சொல்லியிருக்கலாம், பெஞ்சமின் வந்துட்டான், வந்த பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் பெஞ்சமினுக்குள்ள என்ன செஞ்சான்? எதை ஒழிச்சு வச்சான்? ஆமாம், சொல்லிட்டு என்ன செஞ்சான்? பெஞ்சமின் நீ களவாண்டு போனேன்னு சொல்லி என்ன செஞ்சான்? போய் குற்றச்சாட்டு இல்லையா. இப்போ நம்ம ஒன்று எடுத்து ஒருத்தங்க போய் ஒழிச்சு வச்சுட்டு இவன் தான் களவாண்டான்னு சொல்லி, களவாண்டது யாரு? நம்ம இல்லையா. போய் சொல்லக்கூடாது. ஆனால் யோசேப்பும் என்ன செஞ்சான்? ஒரு பாவம் என்ன செஞ்சான்? செய்தான். அவர் அதை கண்டுபிடித்திருக்காரு. அது உண்மைதான் இல்லையா. அது நம்ம சொல்லக்கூடாது இல்லை. அது ஒரு போய் குற்றச்சாட்டு என்ன செய்யக்கூடாது? மற்றவனுக்கு விரோதமாய் நாம் என்ன செய்யக்கூடாது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பிறருக்கு விரோதமாய் நாம் என்ன செய்யக்கூடாது? போய் குற்றச்சாட்டு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்லுங்க, நிறைய நீதிமன்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஆளுக்கு இருப்பாங்க இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு ஆளுக்கு இருந்தாங்க சொல்கிறதுக்கு. சிலுவையில் இறக்கணும் போய் சாட்சி சொல்கிறதுக்கு அநேகரை ஏற்படுத்தி வச்சாங்க. ஆமாம், இவன் தான் நாங்கள் பார்த்தோம், இவன் தப்பு செஞ்சான். இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொல்லுவாங்க. அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். ஆனால் யோசேப்பு ஆண்டவர் மன்னித்திருப்பார் இல்லையா. மன்னிப்பு கேட்டிருப்பான். மன்னித்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவன் எங்கே கொண்டு போனார்? அவனை கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அவனுடைய சரீரத்தை என்ன செஞ்சார்? கொண்டு போனான். யோசேப்புடைய எகிப்தின் முறைமையின்படி என்ன செய்வாங்களாம்? அவங்கள பதப்படுத்தி வைப்பாங்களாம். உடலை பதப்படுத்தி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு என்ன செய்வாங்களாம்? வைப்பாங்களாம். அந்த எலும்புகளை தான் யார் கொண்டு போனா? யார் கொண்டு போனா? மோசே சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்போது கொண்டு போனா. அதுக்கப்புறம் மோசைக்கு அப்புறம் யார் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனா? யோசுவா என்ன செஞ்சான்? கொண்டு போய் கானான் தேசத்திலே. ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் அப்பவுமே வெளிப்படுத்திருக்கிறார். தேசம் என்ன செய்யும்? போவாங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், ஒரு காலத்துல நீங்க என்ன செய்வீங்க? இந்த தேசத்திலிருந்து தேவன் கொடுக்குற தேசத்துக்கு போகும்போது என்னுடைய எலும்புகளையும் நீங்க என்ன செய்யணும்? கொண்டு போகணும்னு சாவதுக்கு முன்பாக சொல்லியிருப்பான். அப்போ யோசேப்பு அவ்வளோ பரிசுத்தமாக என்ன செஞ்சான்? அவன் இளம் பிரியத்தில் அவனை மாதிரி கஷ்டத்தை யாரும் சுமக்கலை இல்லையா. ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? பக்குவப்படுத்தினார். இது எல்லாமே ஒரு குகைக்குள்ள ஒரு வெள்ளி எப்படி புடம்பிடப்படுகிறதோ, ஒரு பொண்ணு எப்படி புடம்பிடப்படுகிறதோ, அதே போல தான் ஆண்டவர் நம்மளை புடம்பிட்டு நம்மளை அடித்து நம்மளை அழகாக என்ன செய்கிறார்? வணைந்து ஒரு பாத்திரமாக மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக. நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளும் பார்க்கும்போது, மண்பானைகள் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. ஆனால் அது எப்படி அது உருவாகி இருக்கும் இல்லையா. நல்லா மிதித்து போட்டு ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. மிதித்து அப்படி இப்படி பண்ணி
அதை அழகாக உருவாக்கி வைப்பாங்க இல்லையா? மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக அந்த பொருள் அழகாக வைக்கப்படுகிறது போல ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? குகைக்குள்ள என்ன செய்கிறாரா? ஆமாம், புடம்பிட்டு நம்மளை சோதனை நல்லா பண்ணி, ஆமாம், ஒன்று கபடம் எந்த கலப்படம் இல்லாத அளவுக்கு சுத்த பொண்ணா என்ன செய்யற அழகாக வச்சு நம்மளை மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளை பார்க்கும்போது இவன் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? கொண்டு வருவார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இதெல்லாம் நம்ம சுமக்கணும். வாலிப பிரயாணத்தில் இளம் பிராயத்தில் நாம் நுகத்தை சுமக்கிறது நல்லது. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை வைத்திருக்கிறார். சிலர் மனம் திரும்பி ரட்சிப்படைந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். நம்ம ஜெபம். அப்போ நம்ம நுகத்தை சுமக்கிறது நம்ம கஷ்டம் என்னக்கூடாது. ஆண்டவர் இந்த கஷ்டத்தின் பாதையில் நம்மை நடத்துகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. யோசேப்பை நடத்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் அந்நிய தேசத்தில் உயர்த்தினார். தாவீது வனாந்தரத்தில் கஷ்டப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனால தான் அவன் என்ன செஞ்சான்? சவுலுக்கு பயந்து ஓடும் போதெல்லாம் காற்றிலுடைய அனுபவங்கள்லாம் அவனுக்கு தெரிஞ்சுது. அவன் சவுல் கூட சொல்கிறான், அவனை மாதிரி ஒரு மனுஷன் என்ன செய்யாது கிடையாது. தாவீது ஆமாம் மகா புத்திசாலி. அவன் தன்னுடைய காரியங்களை கரெக்டாக நடப்பித்தான் தாவீது. அதனால தான் அவன் தப்பித்து ஒவ்வொரு காரியத்திலும் காடுகளில் அவன் இருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாம் ஆண்டவர் பக்குவப்படுத்தி தான் கொண்டு வருவார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்குது. சில கஷ்டங்கள் வந்தால் ஆண்டவரே இதை எனக்கு தாங்குவதற்கு பலன் தாரும், இதில் என்னை உருவாக்குகிறீர், இதில் என்னை சீர்படுத்துகிறீர், இதில் என்னை சரிப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஒரு சுத்த பொண்ணாக நம்மளை விளங்க செய்வார். மற்றவர்கள் பார்க்கும்படியாக, மற்றவர்கள் நம்மளை கவனிக்கும்படியாக ஒரு சுத்த ஒரு பொண்ணாக கபடமற்ற கலப்படமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஜெபம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய வேத வசனம் சொல்லுது, அல்லேலூயா, தன் இளம் பிரயாணத்தில் நுகத்தை சுமக்கிற மனுஷன் அவனுக்கு அது நல்லது. அவன் சுமக்கிறது அது நல்லது. ஏன்னா அது அநேக காரியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால அநேக பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், அநேக பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன், தேவனுடைய செயலை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏதோ நாம பெற்றுக்கொள்கிறோங்கிறது வேற. ஆனால் நாம ஜெபித்து கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்துல போராடி நாம் ஒரு காரியத்தை கேட்டால் ஆண்டவர் அதை தரும்போது அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அநேக பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஏன்னா அந்த உபத்திரத்துல தான் அநேகருடைய குணங்கள் நம்மளுக்கு தெரியும். நம்ம கூட இருக்கிறனுடைய குணங்கள் அநேக காரியங்கள் தெரியும். யோசேப்புக்கு தெரிஞ்சது தன்னுடைய சகோதரர்கள் எந்த அளவுக்கு. ஆனால் தன்னுடைய சொப்பனத்தை சொல்றான். அவன் தன் சகோதரன் அவன் நேசித்தான், ஆனா அவங்க இவனை நேசிக்கல. இது எல்லாமே அவன் கற்றுக்கொண்டான். மனிதர்கள் எப்படி, நம்ம கூட பிறந்தவங்க எப்படி, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று ஆண்டவர் சில நேரத்தில் அதை நமக்கு தெரியப்படுத்துவார். நம்ம யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ உனக்கு விரோதமான செய்கிற காரியத்தை பாருன்னு சொல்லி ஒரு காலத்தில் ஆண்டவர் அதை செய்ய வைப்பார். இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம சொல்லி புலம்புறோம். ஆனால் ஆண்டவர் செய்த செயலில் அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம அவங்க நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த செயல் மூலமாக நமக்கு தெரிந்தது இவர்களை நம்ம நம்பக்கூடாது, நம்ம கர்த்தரை தான் நம்பணும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்மளுக்கு படிப்பித்து கொண்டு நடத்துவார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் இப்படி இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க ஆண்டவரே நம்மளை கேட்குறோம். ஆனால் அதில் ஒரு காரியத்தை வைத்திருப்பார். நீ இவங்களே நம்பிக்கொண்டிருக்காத, உன்னை ஏமாத்திருவாங்க. அது சில குணநலங்கள் நம்மளுக்கு தெரியும். அதான் யோசிச்சு தாவீது சொல்லுகிறான், உபத்திரப்பட்டது நல்லது, இதனால் அநேக பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் உபத்திரம் நடத்தினான்னா ஆண்டவருடைய செயல்கள் வல்லமையான காரியங்கள் எல்லாம் தாவீது பார்த்தா. ஆண்டவர் நல்லவர், என்னை பாதுகாக்கிறவர், என் கண்மலை, என் கோட்டை அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எதுக்கு எனக்கு இவங்கெல்லாம் யார் எப்படி ஏற்று பேசுறாங்க, இவங்க எனக்கு ஏன் விரோதமா எழும்பாங்க நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதில் ஒரு நல்ல காரியத்தை வைத்திருப்பார். பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீ கர்த்தரை மாத்திரம் நம்பணும். ஆனால் கர்த்தர் நம்மளை அல்லேலூயா கபடமில்லாத சுத்த பொண்ணாக நம்மளை ஆசீர்வதித்து, அல்லேலூயா, நம்முடைய பாவங்கள் குறைகள் இருந்ததுனா அதெல்லாம் நம்ம மன்னிப்புக்கிறேன். ஆண்டவரே என்னிடத்தில் இந்த குறைகள் இருக்குது, இந்த பாவம் இருக்குது, இதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டவர் நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்து நம்மளை சுத்தப்படுத்தி அல்லேலூயா அவர் சொந்த பிள்ளையாய் நம்மளை மாற்றுவார். அதுவே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேத வசனத்தை பார்த்தோம். ஆண்டவரே ஆண்டவரே இளம் பிரயாத்துல ஆண்டவரே நுகத்தை சும
சுமக்கிற மனுஷன் நல்லது, அவனுக்கு நல்லதுன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தினவர், யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தினவர். எல்லா கஷ்டத்திலும் அவனோடு கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே ஆசீர்வதித்து உயர்த்தின தெய்வம். ஆண்டவரே எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நுகத்தையும் ஆண்டவரே மாற்றுவதற்கு உம்மாலே ஆகும். ஆண்டவரே எங்களையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த உம்மாலே ஆகும். யார் மூலமாக நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டோமோ அவர்கள் மத்தியில் ஆண்டவரே அவர்கள் காண்கிற ஆண்டவரே அவங்களுக்கு முன்பாக, அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி ஒரு பெரிய கனவான்களாய் மாற்றுவதற்கு அது உம்மாலே ஆகும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீரே அது என் மேல் வைத்தீர். ஆண்டவரே அந்த சுமையை நீரே என் மேல் வைத்தீர். நான் அமைதியாக இருக்கணும், நான் அதை தனித்திருந்து அமைதியாக இருக்கணும். நான் எந்த காரியத்தையும் இது ஏன் நீங்கள் செஞ்சீங்கன்னு மற்றவங்க இடத்துல கேட்கக்கூடாது. நான் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய சமூகத்தில் உட்காந்து அமைதியாக இருக்கணும். ஆனால் காரியங்களை வாய்க்க செய்கிற தெய்வம் ஆண்டவரே நீர். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் அவர்களுக்கு முன்பாக எங்கள் தலையை நீர் நிமிர பண்ண போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் இளம் பிரயாணத்தில் எல்லாவற்றையும் தாங்குவதற்கு, எல்லாவற்றையும் சகிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இல்லம் பிரயாணத்தில் யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். எங்களை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்படி ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னியும். எங்களை விட்டு அதை நீர் எடுத்து போடும். உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வருகிற வாரத்தில் கர்த்தருக்கு அழைத்து கொண்டு வர உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வரை வாசித்து முடிப்போம். எல்லா சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வரை எல்லாரும் விசுவாசத்தோடு அடை செய்து முடிப்போம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிச்சுட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.